Infinix இந்த வருஷத்துடைய முதல் ஸ்மார்ட் போன், அதுவும் அவங்களுடைய ஸ்மார்ட் சீரீஸ்ல Infinix Smart 9 HD. ஏற்கனவே ஸ்மார்ட் 8 இருந்தது இல்லையா, அதோட சக்சஸரா தான் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் தான் இருந்தாலும் டியூரபிலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங் இருக்கு. டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே சில ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் சுமாராகவும் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். பாக்ஸ் எப்பவும் மாதிரி அதே பச்சை கலர் பாக்ஸ் தான். டுவல் ஸ்பீக்கர்ஸ், பஞ்ச் ஹோல் நாட்ச்னு அதெல்லாம் போட்டிருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. உள்ள ஸ்மார்ட் போன் யூசர் மேனுவல், அதோட பிளாஸ்டிக்ல பேக் கேஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டைப் A to டைப் C கேபிள், 10 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் டூல், இதெல்லாம் தான் பாக்ஸ்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ Infinix Smart 9 HD முதல்ல நான் சொன்னதுதான், இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன், 4G ஸ்மார்ட் போன். இருந்தாலுமே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. கலர்ஸும் நிறைய இருக்கு. இது மின்ட் கிரீன் கலர், அதோட கோரல் கோல்ட், மெட்டாலிக் பிளாக், டைட்டானியம்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பில்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கா இருந்தாலும் இங்க ஃபினிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் பேனல்ல ஒரு மல்டி லேயர் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் தான், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் எதுவுமே கேட்ச் பண்ணல. அதனால பார்க்கறதுக்கு ஸ்மூத்தா நல்லாவே இருக்கு. ஃப்ரேம்ஸுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ், உங்களுக்கு பேக் பேனலை மேட்ச் பண்ற மாதிரி அதே கலரோட வர்றதுனால டிசைன் நல்லாவே இருக்கு. கேமரா மாடல் பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி நல்லாவே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேனல் பேண்டா கிளாஸ், IP ரேட்டிங்கும் இருக்கு. IP54 ரேட்டிங். அதனால லேசா தண்ணி பட்டாலோ தூசி ஆனாலோ தொடச்சிட்டு நீங்க யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இவங்க டியூரபிலிட்டிக்கு டிராப் டெஸ்டும் நிறைய பண்ணி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல 6H டிராப் டெஸ்ட் அப்படின்னு பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலயுமே உங்களுக்கு நல்லா இருந்திருக்கு. 70 டிகிரி டெம்பரேச்சர் டெஸ்ட்னு என்ட்ரி லெவலா இருந்தாலும் தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க பட்டன்ஸும் பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல அதே கலரோடவே கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப வேகமாலாம் இல்ல, பட் அன்லாக் ஆகுது. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர் இல்லையா, அதனால மேல உங்களுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல சிம் ஸ்லாட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டோட வரதுனால தாராளமா 2 4G சிம், அதுக்கப்புறம் SD கார்டு போட்டு நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 TB வரைக்கும் இருக்கு. கால் குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்காக ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே உங்களுக்கு கட் ஆகல, சிக்னல் நல்லாவே இருந்தது. 4Gயும் நீங்க நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சது. அதே கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே அவைலபிளா இருக்கு. டிஃபால்ட்டா ஆட்டோ கால் ரெக்கார்டிங் நீங்க பண்ணிக்கலாம். டிஸ்பிளே HD+ பேனல் தான். 6.7 இன்ச்சஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கு. பஞ்ச் ஹோல் நாட்சோட வருது. 720x1600 ரெசல்யூஷனோட இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz இருந்தாலுமே ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்மார்ட் போன் ஸ்மூத்தா இருக்கு. யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்லைட்டா ஜிட்டர் ஆறது ஃபீல் பண்ணுவீங்க. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர்ல தெளிவா இருக்கு. அதே நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டா இல்ல, பட் ஓகே, யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. டிஸ்பிளே LCD பேனல் அப்படிங்கறதுனால டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இல்ல, கலர்ஸ் வைப்ரண்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் சைட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிளாக்ஸுமே ஓரளவுக்கு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பெசல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே கொஞ்சம் பெருசா இருக்கு. மத்த Infinix ஸ்மார்ட் போன் மாதிரி இதுலயும் டிஸ்பிளேல டைனமிக் பார் இருக்கு. அதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது பஞ்ச் ஹோல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். கால்ஸ் வருது அப்படின்னாலும் தெரியும், சார்ஜிங் பண்றீங்கனாலும் தெரியும். ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது, ரெக்கார்டர் யூஸ் பண்ணும்போது அங்க உங்களுக்கு பாப்அப் ஆகும். இந்த ஸ்மார்ட் போன்லயும் அது இருக்கு. ஆனா ஆடியோ பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்பீக்கர் அப்படிங்கறதுனால லவுடா கொடுத்துருக்காங்க. DTS ஆடியோ ப்ராசஸிங் அப்படிங்கறதுனால ஆடியோ குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பேஸ் ஓகே, ரொம்ப டீப்பா இல்ல, இருந்தாலுமே லவுடா இருக்கு. அதோட உங்களுக்கு சவுண்ட் பூஸ்டும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னோ பாப் 9 4Gல கொடுத்தா அதே சிப்செட் தான் MediaTek Helio G50. இந்த சிப்செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் 2.2 GHz ஓட வருது. GPU பவர் VR ஓட வருது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM, eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஸ்டோரேஜ் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஸ்கோர்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். அதோட இந்த ஸ்மார்ட் போன் ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3GB உங்களுக்கு RAM வருது. இதை நீங்க எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் RAM மெமரி ஃபியூஷன் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. அதே அந்த ஸ்கோரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 1.5 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம் எல்லாம் இதுல பெருசா விளையாட முடியாது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே, நீங்க ஆப் ஓபன் பண்றீங்க, க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே GPU உங்களுக்கு பவர் VR கொடுத்துருக்கிறதுனால வேணா லோ கிராஃபிக் கேம்ஸ் அப்பப்ப நீங்க விளையாடிக்கலாமே தவிர டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ 2025ல இருக்கும். அதனால இதை விட ஒரு நல்ல 4G சிப்பாவே இவங்க கொடுத்துருந்துருக்கலாம். சாஃப்ட்வேரும் Android 14 Go எடிஷன் தான். Infinix உடைய XOS 14 தான் கொடுத்துருக்காங்க. அதனால
தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு ப்ரீலோட் ஆகியே இருக்கு. அதெல்லாமே வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கேமராஸ் டுவல் சென்சார் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் கூடவே ஏஐ சென்சார் கொடுத்துருக்காங்க. இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல லைட் கண்டிஷன்ஸ்ல நீங்க பிக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா டீடைல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இங்க கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பூவுடைய கலர்லாம் ஓரளவுக்கு நேர்ல எப்படி இருக்கோ அப்படியே கேப்சர் பண்ணிருக்கு. அதோட சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கு. சம்டைம்ஸ் கொஞ்சம் வார்மர் டோன் போன மாதிரி இருக்கு. லைட் கண்டிஷன் நல்லா இருந்தா டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. ப்ராசஸிங்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அவுட்புட் இந்த வேலைக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் அவுட்புட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன், ட்ரெஸ் கலர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நேச்சுரல் சைட்லயே மெயின்டைன் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்மே எடுத்துக்கலாம். அதுலயுமே கலர்ஸ் நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. எட்ஜ் டிடக்ஷன் பெருசா இல்ல, பட் இந்த வேலைக்கு அதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே லைட் கண்ட்ரோலும் ஒரு சில டைம் உங்களால நல்ல ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஒரு சில டைம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுது. ஸோ ரொம்ப கன்சிஸ்டண்டா இல்லை. அதே செல்ஃபிஸ் 8 மெகா பிக்சல்ல கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியும் காட்டுது உங்களுக்கு. அதே வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு பக்கமுமே வந்து உங்களுக்கு 1080 30 fps வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. அதனால ஓரளவுக்கு ஸ்டேபிளாவே உங்களுக்கு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிடுது. கலர்ஸும் வந்து உங்களுக்கு நேர்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்டா என்ஹான்ஸ் பண்ணாலுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh 10 வாட் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. மாடரேட் யூசர் அப்படின்னாலுமே தாராளமா ஒரு நாளுக்கு மேலேயே நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா சார்ஜிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வாட் தான் அடாப்டர் அப்படிங்கறதுனால 2 hours 50 minutes கிட்ட ஆகும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ Infinix Smart 9 HD யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணணும், ஆனால் அது பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படிங்கும் போது இதை நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 இல்லைனா 7000 கிட்ட வரும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல டிசைன் டிஸ்பிளே, அதோட நான் பாட்டு அதிகமாக கேட்பேன், டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ Infinix Smart 9 HD இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.